வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு நாம Illustratorல கிளாஸ் 14 பென் டூல பத்தி டீடைலா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நாம போட்ட 13 கிளாஸஸோட பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேட்டர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல்னு பார்த்தீங்கன்னா பென் டூல் தான். இல்லுஸ்ட்ரேட்டர் எவ்வளவோ அப்டேட்ஸ் வந்திருக்கு. பட் இந்த பென் டூலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டூலுமே இது வரைக்கும் வரல. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல். நீங்கள் கிராஃபிக் டிசைனில் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பென் டூலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் மேக்ஸிமம் இந்த பென் டூல் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த பென் டூலை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பென் டூலுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பி அண்ட் டூல்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்கும். இதை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட், டெலிட் ஆங்கர் பாயிண்ட் அண்ட் ஆங்கர் பாயிண்ட் டூல்னு இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கலாம். இப்போ பென் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு கலர் வந்து ஸ்ட்ரோக்கில் அப்ளை ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பென் டூலை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது விசிபிளாக இருக்கும். பட் ஃபில்லில் இருந்துச்சு, ஸ்ட்ரோக்கில் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களால் பென் டூல் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் உங்களுக்கு உள்ளார தான் ஃபில் ஆகுமே தவிர ஸ்ட்ரோக்கில் எதுவுமே வராது. ஸோ நான் வந்து ஸ்ட்ரோக்கை பிளாக்காக மாற்றிக்கிறேன். இப்போ நான் பென் டூல் வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆங்கர் பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் மூவ் பண்ணி பென் டூலில் கொண்டு போனேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வரும். ஸோ இது வந்து அடுத்த ஆங்கர் பாயிண்ட் எங்கே வருதோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கான பாத் தான் இது. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு பாத் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பாத் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஆங்கர் பாயிண்ட்டை வச்சு வேணால் ஜாயின் பண்ணலாம். ஃபைனலாக இங்கே கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட பென் டூலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் சிம்பிள் மாதிரி வரும். அப்படின்னா இந்த பாத் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் பென் டூலை வெளில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா பென் டூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ பென் டூல் வந்து எந்த ஷேப்பையுமே பாதியிலே விட்டுட்டு வரல, அதாவது எடிட் பண்ணிட்டு இருக்கல, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுவே இந்த பென் டூலை வந்து நீங்கள் இந்த ஆங்கர் பாயிண்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் சிம்பிள் காட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த பென் டூலை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா டெலிட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்ற இந்த டூல் தான். இப்போ நான் அந்த ஆங்கர் பாயிண்ட் கிட்ட கொண்டு போய் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் டெலீட் ஆகிடும். இந்த 2 நோடுமே ஸ்ட்ரைட் பாத்தில் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு கர்வே பண்ணி வச்சிருந்தாலும் அதை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் பாத்தாக தான் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஆட் ஆங்கர் பாயிண்ட். இப்போ நோடு இல்லாத இடத்துல ஜஸ்ட் பாத் தான் இருக்குது. இப்போ இதுக்கு நான் பென் டூலை இங்கே கொண்டு போனேன் அப்படின்னா பென் டூலில் வந்து ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆங்கர் பாயிண்ட் இங்கே ஆட் ஆயிடும். ஆல்ரெடி நான் சொன்னேன் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆங்கர் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வெளில ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த நோடுமே செலெக்ஷனில் இருக்காது. ஸோ இப்போ எனக்கு இந்த நோடு மட்டும் தான் செலெக்ஷனில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அந்த நோடு மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இதுக்கு டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இதுவே நீங்கள் கிளிக் பண்ணி நார்மலாக மூவ் டூல் எடுத்துகிட்டு உங்களால் கார்னர் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஷேப்பை தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கும் மூவ் டூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நோட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த நோட்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பாத் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அகைன் பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலரில் வருது. இது வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கனால எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதே ஒரு வேறு இமேஜ் மேலே ரீட்ரா பண்ணுறேன், இந்த மாதிரி பென் டூல் வச்சு ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இமேஜ் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா எனக்கு விசிபிளாகவே இருக்காது. ஸோ இதோட கலரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா F7 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் பேனல் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இந்த லேயர் 1 அப்படின்றதுக்கு பக்கத்தில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் கலர் லைட் ப்ளூன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட் ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. நான் வந்து ஒரு பாத் கூட போடல, ஜஸ்ட் ஒரே ஒரு டாட் தான் வச்சேன். அதாவது ஒரே ஒரு ஆங்கர் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து மைனஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரப்பர் பேண்ட் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் வருது. பட் ஸ்ட்ரோக் ஆரஞ்சு கலரில் வராது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கலர் எதுக்குன்னா நம்மளோட விசிபிலிட்டிக்காக தான் தவிர ஸ்வாட்சஸில் இருக்க கலர் கிடையாது. இங்கே நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம், பிளாக் கலர், இதுதான் இங்கே வரும், இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரோக்கு வரும். இப்போ நான் இதோட கட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கே ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இதான் வந்து நமக்கு லைன் இதோட முடிஞ்சிடும். இந்த 2 பாத்தோட முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் லைன் இருக்குது. அண்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறி இருக்குமே தவிர இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் மாறி இருக்காது. அதே மாதிரி இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆங்கர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் ஜூம் பண்ணி கரெக்டாக நான் வச்சிருக்கேனா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் Ctrl+K ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் செலெக்ஷன் அண்ட் ஆங்கர் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சைஸுன்னு இருக்குது பாருங்கள், ஆங்கர் பாயிண்ட்ஸ் ஹேண்டில் அண்ட் பவுண்டிங் பாக்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு. சைஸை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.
இப்போ நமக்கு தெளிவாக விசிபிளாக இருக்கும். இந்த டாட் வந்து எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஹாலோவாக இருக்கா இல்லை இந்த மாதிரி ஃபில்லாக இருக்கா அப்படின்றதும் தெரியும். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஆங்கர் பாயிண்ட் செலெக்ஷனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி இந்த டூலை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது செலெக்ஷனில் இருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. பிகாஸ் நம்ம சைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் சைஸ் வந்து இப்போ ரிவர்ட் பண்ணிக்கிறேன் பழைய இதே மாதிரியே. இப்போ நம்ம இந்த ஷேப் ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மேனுவலாக அந்த மாதிரி கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணணும். மாடிஃபயர்ஸ் அப்படின்னா இப்போ பென் டூல் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஷிஃப்ட்டு, கண்ட்ரோல், ஆல்ட்டு இதெல்லாம் ஹோல்டு பண்ணி பென் டூல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு வேறு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ட்ரையாங்கிள் அந்தளவுக்கு ஸ்ட்ரைட் இல்லை. ஸோ இதிலே நமக்கு தெரியுது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வரும் பர்ஃபெக்டாக. இதே மாதிரி நீங்கள் பென் டூல் இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா ஸோ ஒரு 45 டிகிரிக்குமே இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஷிஃப்ட்டை நான் விடவே இல்லை. ஷிஃப்ட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் லூஸாக வரும். ஸோ இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தான் ஷிஃப்ட் கீ யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் போட போகிறோம். இப்போ நான் பென் டூலை வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு கிளிக் பண்ணாமல் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆங்கர் பாயிண்ட்டு சொல்லுவோம். அண்ட் இதையும் நம்ம ஆங்கர் பாயிண்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஹேண்டில்ஸ். 2 ஹேண்டில் வரும். இங்கிட்டு ஒரு ஹேண்டில் வரும், இந்த சைடு ஒரு ஹேண்டில் வரும். இந்த ஹேண்டில் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இதுக்கு அடுத்து எங்கிட்டு போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ நம்ம இந்த இடத்துல கர்வ் மாதிரி இழுத்து போட்டுட்டோம். அதனால் இது என்ன பண்ணும், இந்த மாதிரி இப்போ இப்படி வருதுன்னா ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி கொண்டு போங்க, அந்த மாதிரி நமக்கு ரப்பர் பேண்ட் காமிக்கும். ஸ்ட்ரைட்டாக காமிக்காது. அப்படி ஸ்ட்ரைட்டாக காமிக்கணும் அப்படின்னா இந்த ஹேண்டிலை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அது நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது காமிக்கிற மாதிரியே நான் ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதே மாதிரி ட்ராக் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு காமிக்குது. ஸோ நம்ம இந்த சைடு போகிற மாதிரி. இப்போ இங்கிட்டு போகணுன்னாலும் நம்ம போகலாம். பட் நம்ம பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணணும், சர்க்கிளாக அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம இந்த சைடு போயிட்டு கரெக்டாக இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷேப் கிரியேட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இந்த ஹேண்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ஹேண்டிலுமே அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். இந்த ஆங்கர் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹேண்டில் ஒரு ஹேண்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 2 ஹேண்டிலுமே இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குனே இந்த ஹேண்டிலுக்குனே தனியாக ஒரு டூல் இருக்குது. அதுதான் நீங்கள் பென் டூல் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கர் பாயிண்ட் டூல் அப்படின்னு ஷிஃப்ட் சி இதுக்கு ஷார்ட்கட் கீ. இப்போ நமக்கு ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹேண்டில் மட்டும் எனக்கு இந்த மாதிரி வேணும், அண்ட் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு இந்த 2 ஹேண்டிலுமே வேணாம், எனக்கு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டும் கனெக்டில் இருக்கணும், அண்ட் இந்த பாயிண்ட்டும் கனெக்டில் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நோடை கட் பண்ணோம் அப்படின்னா மீதி 2 நோடும் ஸ்ட்ரைட்டாக ஜாயின் ஆகும். அதே தான் ஹேண்டிலுக்கும். இப்போ நம்ம இந்த ஹேண்டிலை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ நான் இங்கே ஆங்கர் பாயிண்ட் டூலை வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த 2 ஹேண்டிலுமே கட் ஆகிட்டு அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைனில் தான் இந்த மாதிரி ஜாயின் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே பெண்டு கொடுத்துருக்கோம், ஹேண்டில் இங்கே இருக்குது. அதனால இதுக்கான கர்வ் தான் இது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தான் இங்கே ஜாயின் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துலையும் ஒரு ஹேண்டில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு ட்ரையாங்கிளாக தான் ஜாயின் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஹேண்டில்னா என்ன, ஆங்கர் பாயிண்ட்னா என்ன, பாத்னா என்ன எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஒரு சில ஷேப்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். ஸோ இப்போ நான் இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல எனக்கு கர்வே இல்லை, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக பென் டூல் வச்சு எப்போவுமே கிட்டக்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஷேப் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்காது. நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக இருக்கும். பென் டூல் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸில் என்னால் ஷேப் போட முடியும்னா கூட நான் அந்த டிஸ்டன்ஸில் ஷேப் இந்த மாதிரி போட்டுருவேன். அந்தளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கர்வ் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் டுட்டோரியலுக்காக இந்த இடத்துல பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ நான் இங்கிட்டு ட்ராக் பண்ணேன் அப்படின்னா இப்படி போகும். இதை பார்த்து தான் பயப்படுவாங்க நிறைய பேர் பென் டூல் யூஸ் பண்ணும்போது. பட் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மைல்டாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது இது எங்கிட்டு போகுதுன்னு பாருங்கள். இந்த கர்வ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த ஷேப்பில் பெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதை இழுங்க. ஸோ இன்னும் இழுத்துட்டீங்க அப்படின்னா வெளில போயிடும். ஓரளவு கரெக்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கே இல்லாமல் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நமக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ சம் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம், பிளாக் கலரே கொடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக்கோட வெயிட்டையும் ஒரு 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு விசிபிளாக தெரியும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து
நம்ம டைரக்ட்டா இங்க வச்சு பண்ணலாம். பட் அப்படி பண்றத விட இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு போலாம். ஸோ இப்போ நான் இங்க பாயிண்ட்ட வச்சேன் அப்படின்னா, எனக்கு பாருங்க எவ்வளோ கேப் வருதுன்ட்டு இந்த இடத்துல. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹேண்டில அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் ஒவ்வொரு டைமும் பென் டூல ஹோல்டு பண்ணி அந்த ஆங்கர் பாயிண்ட் டூல் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா, ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு ஸ்ட்ரெயிட்டா வருதுல்ல, பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட்டா. அந்த மாரி தான் பென் டூல வச்சுட்டு ஆல்ட்ட ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்துரும். ஸோ இத வச்சுட்டு அடுத்து நமக்கு எந்த சைடு போணும் அப்படின்றத டிசைட் பண்றது தான் இந்த ஹேண்டில். ஸோ இத நான் இந்த மாரி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிட்டு இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. ஸோ இப்ப நான் கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டா போம்போது தான் கிளிக் பண்ணணும். ஸோ அதனால கிளிக் பண்ணாம, கிளிக் பண்ணி டிராக் பண்றேன் இந்த மாரி. ஸோ லைட்டா இந்த மாரி டிராக் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்பதான் பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த மாரி கர்வா வரும் எனக்கு. நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா போற மாரி ஆயிடும். ஸோ இப்ப நான் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி அதே மாரி டிராக் தான் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் முடியுதுன்னு நீங்க சொல்லலாம். பட் அப்படி முடிஞ்சாலும் நம்ம கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாரி வந்துரும். ஸோ கிளிக் பண்ணி லைட்டா இந்த மாரி டிராக் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேப் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இந்த இடத்துல தான் ஹேண்டில் பிரேக் பண்றது. ஸோ இதுதான் பிரேக்கிங். ஹேண்டில் பிரேக்கிங்ன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு வேர்ட மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஹேண்டில நார்மலா நம்ம இருக்க மாரியே வச்சு நம்ம ஷேப் டிரா பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிரேக் பண்ணல. இப்ப ஹேண்டில பிரேக் பண்றதுக்கு ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி, அதே மாரி இந்த ஹேண்டில இந்த சைடு போப்போது அப்படின்னு பிரேக் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நான் இங்க கிளிக் பண்ணி கரெக்ட்டா இந்த மாரி ஷேப் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் பண்றது நம்ம டைரக்ட்டாவே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஷேப்ஸ வச்சு நீங்க பென் டூல் ட்ரை பண்ணீங்கனாலே, உங்களால எல்லா ஷேப்ஸுமே ஈஸியா டிரா பண்ண முடியும். இப்ப இந்த ஷேப் பாருங்க. ஸோ இந்த மூன் ஷேப் எப்படி டிரா பண்றதுன்னா, நம்ம கிளிக் பண்ணிட்டு அடுத்து போக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். கர்வ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல கிளிக் பண்ணி டிராக் கண்டிப்பா இருக்கணும். பட் நான் கிளிக் பண்ணி சும்மா டிராக் பண்றேன். இந்த மாரி கிராஸா டிராக் பண்ணிட்டு, அடுத்து நான் கொண்டு போனேன் அப்படின்னா, எனக்கு அந்த அளவு பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. இந்த மாரி ஷேப்ஸ்லாம். ஸோ நமக்கு ஷேப்ஸ் இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா ஒரு ஹாஃப் சர்க்கிள் இந்த மாரி இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி, கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணா நமக்கு ஸ்ட்ரெயிட்டா வரும்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வரும். ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணீங்கன்னா, நீங்க இந்த மாரி ரொட்டேட் பண்ண ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாரி. 45 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். இப்ப நான் ஸ்ட்ரெயிட்டா இந்த மாரி ஒரு ஆங்கர் பாயிண்ட் டிரா பண்ணிக்கிறேன். வித் ஹேண்டிலோட டிரா பண்ணணும் அப்படின்னாலே கிளிக் பண்ணி டிராக் பண்ணணும். இப்ப நான் கொண்டு போயிட்டு இந்த கார்னர்ல வச்சுட்டு கிளிக் பண்ணி இந்த மாரி டிராக் பண்றேன். ஸோ இப்ப எனக்கு பெர்ஃபெக்ட்டா வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நான் விட்டுறலாம். இதுவே நீங்க இந்த ஹேண்டில் வந்து உடைச்சிரலாம். ஸோ ஹேண்டிலே தேவையில்ல அப்படின்னா உடைச்சிரலாம். பட் அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க ஒரு காம்ப்ளக்ஸான ஷேப் பண்ணியிருப்பீங்க. அத எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த ஹேண்டில் இல்லாமயே போயிடும். அண்ட் அத எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி, இந்த ஆங்கர் பாயிண்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹேண்டில் பிரேக் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ நீங்க இந்த ரப்பர் பேண்ட் நார்மலா வந்துரும். நீங்க எங்க வேணா இந்த மாரி டிரா பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்றது ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிறேன். எப்பவுமே ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த ஹேண்டில அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ எந்த சைடு போணும் அப்படின்றத டைரக்ஷன ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளிக் பண்ணி, இப்போ ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல நான் டிரா பண்றேன். ஸோ இப்போ அகைன் நம்ம இந்த இடத்த டிரா பண்ணிட்டோம். இது நம்ம இதே கலரா இருக்கனால தெரியல போல. ஸோ நம்ம இந்த பிளாக் கலர் குடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து இங்க கிளிக் பண்ணி லைட்டா டிராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதே மாரி ஹேண்டில இந்த சைடு பிரேக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க கிளிக் பண்ணி ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணியே டிராக் பண்ணிக்கிறேன். ஆர் நீங்க சும்மா கூட கிளிக் பண்ணலாம். ஃபினிஷ் பண்றது தானே. அது ஒண்ணும் பிரச்சனை ஆவாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முடிச்சுட்டேன். பட் எனக்கு இந்த இடத்துல கேப் இருக்கு. ஸோ அத எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னா, கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கர் பாயிண்ட்ட கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்துரும். ஸோ இந்த ஹேண்டில ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரேக் பண்ணிட்டனால நம்ம ஒரு ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டூல வச்சு இன்னொரு ஹேண்டில் எதுவுமே ஆகாது. இதே நம்ம பிரேக் பண்ணாம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல பிரேக் பண்ணல நம்ம. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி டிராக் பண்ணேன்னா, நமக்கு 2 ஹேண்டிலுமே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்க ஒரு கிளிக் பண்றேன். அடுத்து இங்க கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணி டிராக் பண்ணணும். பிகாஸ் நமக்கு டிராக் பண்ணும்போது ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி டிராக் பண்றேன். அடுத்து நமக்கு கர்வா தான் வரப்போகுது. அதனால டிராக் பண்றோம். இப்போ நீங்க ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி ஹேண்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிரா பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஜஸ்ட் இங்க ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுக்கப்புறம் ஃபர்தரா கன்டின்யூ பண்ணாம, ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி ஆங்கர் பாயிண்ட் டூல வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆகாது. பிகாஸ் நம்ம ஆல்ட்ட ஹோல்டு பண்ணி தான் அந்த ஆங்கர் பாயிண்ட் டூல் எடுத்தோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் பண்ணலாம் ஆர் கிளிக் பண்ணி டிராக் பண்ணலாம். பிகாஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால இந்த சைடு நம்ம கிளிக் பண்ணி கர்வா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா, நீங்க கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா, ஆல்ட் ஹோல்டு பண்ணி இத பிரேக் பண்ணி கரெக்ட்டா அடுத்து இந்த சைடு தான் போப்போது அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி இங்க டிராக் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்து அதே மாரி இத வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு அது தெரியும். எந்த இடத்துல கிளிக் பண்ணணும், எந்த இடத்துல கிளிக் பண்ணி டிராக் பண்ணணும் அப்படின்றது தெரியும்.
பட் இந்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறத மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் பெர்ஃபெக்ட்டா உங்களால கர்வ் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி அழகா இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஃபைனலா இங்க ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது எப்பவுமே ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டில் ஷேப் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலா இந்த ஷேப் மட்டும் நம்ம ட்ரா பண்ணி நம்மளோட டுட்டோரியல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி இதுக்கு நம்ம ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணணும் அவசியம் இல்ல. பிகாஸ் நமக்கு ஷேப் வந்து பெர்ஃபெக்ட் கர்வா இல்ல. இந்த மாரி தான் இருக்கு. ஸோ அதனால ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணணும் அவசியம் இல்ல. இந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி நான் ட்ராக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி இங்க ட்ராக் பண்றேன். ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ட் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஆங்கர் பாயிண்ட் டூல் வரும். இத வச்சு நம்ம சிங்கிள் ஹேண்டில மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அதே மாரி ஏ கிளிக் பண்ணா டைரக்ட் செலக்ஷன் டூல் வரும்னு சொல்லியிருக்கோம். பட் அந்த மாரி ஏ கிளிக் பண்ணிட்டு, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அடுத்து நீங்க கொண்டு போனீங்கன்னா, ஸோ பி கிளிக் பண்ணீங்கன்னா கன்டினியூவேஷன் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்க கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாரி ட்ராக் பண்றேன். இப்போ நான் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்துரும். ஸோ இத வச்சு நான் 2 ஹேண்ட்லயுமே ஆர் இந்த நோடையே இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி, ஸோ இது இங்க போணுமா அப்படின்றத நான் டிசைட் பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா, பென் டூல் கன்டினியூவேஷன் தான் ஆகும். ஸோ அவ்வளோதான் நம்ம மாடிஃபயர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் சொல்லியிருந்தோம். ஆல்ட் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஆங்கர் பாயிண்ட் டூல் வரும். கண்ட்ரோல ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் செலக்ஷன் டூல் வந்துரும். ஸோ இந்த ஹேண்டில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இங்க கிளிக் பண்ணி இந்த மாரி ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து இந்த கார்னர்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாரி பிரேக் பண்ணிட்டு, ஸோ இது பெர்ஃபெக்ட் கர்வா இருக்கு. அதனால இங்க கிளிக் பண்ணி ஷிஃப்ட்ட ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாரி இங்க கிளிக் பண்ணி இந்த மாரி ட்ராக் பண்ணிக்கலாம். தென் இந்த ஹேண்டில பிரேக் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த எங்க கிளிக் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ இப்போ இந்த ஹேண்டில ஆல்ட் ஹோல்டு பண்ணி ரெடியூஸ் பண்ணிட்டு, இங்க கிளிக் பண்ணி இந்த மாரி ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இங்க கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. ஸோ ஏ டூல வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஃபைனலா இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நான் யூஸ் பண்ண ஷேப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்ல இருந்து தான் எடுத்தேன். ஸோ இந்த ஷேப்ஸ நான் குடுத்துர்றேன். நம்ம சொல்லிக் குடுத்தத வச்சு நீங்க தெளிவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, பென் டூல்ல உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு எந்த மாரி காம்ப்ளெக்ஸான ஷேப் கூட நீங்க ட்ரா பண்ணலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 9 ஷேப்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலா இதுதான். ஸோ இதுக்கு எப்படி பண்ணணும்னா, கிளிக் பண்ணி இங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. அடுத்து ஹேண்டில பிரேக் பண்ணிட்டு, இங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. அடுத்து அகைன் ஹேண்டில பிரேக் பண்ணிட்டு, இங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி பண்ணீங்கன்னா, அழகா அந்த ஷேப் போடலாம். ஸோ பென் டூல வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ சொல்லிக் குடுத்த பென் டூல் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஃபார் 14 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த கிளாஸ் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.